இந்த வீடியோவில் ஆட் ஆன் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்லேருந்து 4th யூனிட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிவிஷனாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் லிசனிங் டு லெக்சரர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை லிசன் பண்ணதுக்கப்புறம் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இதில் யார் பேசியிருக்காருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா ஐஐடி மெட்ராஸ் 2010 நடந்திருக்கு. ஸோ இதில் அப்துல் கலாம் யார்கிட்ட பேசுகிறாருன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறாரு. ஸோ அவர் எப்படி ஸ்பீச்சை ஓப்பன் பண்ணுறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. Before I begin my address, I want to share thought with all the youth present here. நான் என்னுடைய ஸ்பீச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய தாட்ஸை ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. I have met so far 11 million youths like you in decades time in India and abroad. நான் இது வரைக்கும் 11 மில்லியன் யூத்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் இந்த டெக்கேட்டில். இந்தியாவிலையும் சரி அப்ராட்லேயும் சரி சேர்த்து 11 மில்லியன் யூத்ஸை மீட் பண்ணியிருக்கேன். I have seen their hopes, experienced their pain, walked with their aspiration and heard through their despair. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்துருக்கேன், அவங்களுடைய பெயினை பகிர்ந்திருக்கேன், அவங்களுடைய நம்பிக்கையை நானும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அவங்களுடைய மனக்கசப்பையும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட் மீ லேர்ன் சம்திங் about them which I would like to share with you. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கிடைச்ச அனுபவங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ லேர்ன்ட் எவ்ரி யூத் வாண்ட் டு பி யூனிக், தட் இஸ் யூ. எல்லா யூத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னதுன்னா அவங்க யூனிக்காக இருக்க ஆசைப்படுறாங்க, அவங்க அவங்களா இருக்க ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ இஸ் டூயிங் இட்ஸ் பெஸ்ட் day and night to make you just everybody else. ஸோ இந்த உலகம் உன்னை சுற்றி இருக்கிற அந்த உலகம் இரவு பகலாக என்ன பண்ணுறாங்க, அந்த யூத்தையும் அவங்கள மாதிரியே மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பீயிங் லைக் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் கன்வீனியன்ட் அட் த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் பட் நாட் சாட்டிஸ்ஃபையிங் இன் த லாங் விஷன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லார மாதிரியும் வாழ்றது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறது இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. த சேலஞ்ச் தேர்ஃபோர் மை யூத், மை யங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் தட் ஹாவ் டு ஃபைட் த ஹார்டஸ்ட் பேட்டில் விச் எனி ஹியூமன் பீயிங் கேன் எவர் இமேஜின் டு ஃபைட் அண்ட் நெவர் ஸ்டாப் ஃபைட் அன்டில் யூ அரைவ் அட் யுவர் டெஸ்டின்டு பிளேஸ், தட் இஸ் அ யூனிக் யூ. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு பேட்டிலில் கலந்துக்கிற போகிறீங்க. ஸோ அந்த ஃபைட் நீங்கள் இமேஜின் பண்ணுறது காட்டிலையும் பெருசாக இருக்க போகுது. உங்களுடைய ஃபைட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க, உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்த டெஸ்டினேஷன் என்னதுன்னா யூனிக் யூன்ற மாதிரி சொல்கிறாரு. பீயிங் யூனிக் வில் ரெக்வயர் எக்ஸலன்ஸ். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸலன்ஸ் இன் மோர் டீடைல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸலன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு மனுஷன் யூனிக்காக இருக்கிறதே எக்ஸலன்ஸ், அதாவது தனிச்சிறப்பு. ஒருத்தன் தனிமையாக யூனிக்காக இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு தான். ஸோ அந்த தனிச்சிறப்புனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிடுவோன்ற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ செல்ஃப் இம்போஸ்ட், செல்ஃப் டைரக்டட் லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ எக்ஸலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸலன்ஸ் இஸ் நாட் பை ஆக்சிடெண்ட். இது ஆக்சிடெண்ட்டாகலாம் வராதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் அ ப்ராசஸ் விச் an individual, organization or nation continuously strives to better oneself. ஸோ இது இண்டிவிஜுவலாகவும் வரலாம், இல்லைன்னா நேஷனலோட சேர்ந்து வரலாம், அதே மாதிரி ஒருத்தருடைய உழைப்பு மூலமாகவும் வரலான்ற மாதிரி சொல்கிறாரு. த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் செட் பை தம்செல்ஃப். They work on their dream with focus
and are part to take calculated risk. ஸோ இது வந்து அவங்களுடைய ட்ரீமில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்காக சில கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Do not get deterred by failures as they move towards their dream. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வர்ற ஃபெயிலியரை நினச்சி உங்கள் ட்ரீமுக்கு போகிறத நினச்சி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Then they step up their dream as they tend to reach the original target. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. They strive to work to their potential. In the process, they increase their preference by thereby multiplying therefore their potential, and there is an unending life cycle phenomena. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கடுமையாக வந்து உழைக்கணும். உங்கள் பொட்டன்ஷியல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக வந்து உழைக்கணும். ஸோ இது வந்து ஒரு என்லெஸ் லைஃப் சைக்கிள் ப்ராசஸாக வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உங்கள் லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உழைப்பை வந்து போட்டுக்கே இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. They are not incompetent with anyone else but themselves. ஸோ உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து வேற யாரும் வந்து கிடையாது, நீங்கள் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. In this context, I will talk to you about 4 important aspects in life with my experience. ஸோ இது மூலமாக ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் உங்கள் லைஃப்க்கு வந்து தேவைப்படும், அதை வந்து நான் வந்து சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த 4 என்னென்னதுன்னா எய்ம் இன் லைஃப், அக்வயரிங் நாலேஜ், ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் ஈவன் இன் த டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி, and then finally how to manage failure and success in life. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு 4 முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறேன். அந்த விஷயம் என்னென்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எய்ம் இருக்கணும். அடுத்து உங்களுடைய நாலேஜை வந்து வளர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணணும். உங்கள் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபெயிலியர் வந்தாலும் அந்த ஃபெயிலியரை வந்து மைண்ட் பண்ணிக்கிறாமல் சக்ஸஸை நோக்கியே வந்து ஓடணுன்ற மாதிரி ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட வந்து இந்த ஸ்பீச்சை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.